Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Pocoவோட M3 இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட்போன் அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Poco என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. இந்த ஸ்மார்ட்போன் குளோபல் வேரியன்ட் தான். இது இந்தியால எப்ப லான்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. லான்ச் ஆகுமா லான்ச் ஆகாதான்னு அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். Poco என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ வாங்க இந்த ஸ்மார்ட்போனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Poco M3 ஓட பாக்ஸ். இங்கே பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க Poco. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லோ கலரில் Pocoன்னு எழுதி ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சிம் அஜெக்டர் டூல் இருக்குது, ரீடிங் மெட்டீரியல்ஸ், புக்லெட், டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. அடுத்தது பார்த்தீங்கன்னா Poco M3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்ஷன் ஆகி வந்திருக்கு, பிளாஸ்டிக் ரேப்பர்லாம் கவர் ஆகி. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சைடில் வச்சுட்டு அடுத்தது பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 22.5 வாட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து USB டைப் சி சார்ஜிங் கேபிள் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் இருந்து பிளாஸ்டிக் ராப்பர், ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சுவல் ஃபினிஷ் கொடுத்து அந்த ப்ளூ அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் 2 கலர் வேரியண்ட்லேயும் வருது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பட்டன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க, டெடிகேட்டட் மைக்ரோசி கார்டு ஸ்லாட் தராங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கில் இருக்குது, டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர் தராங்க கீழேயும் மேலேயும். இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷன். நீட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 நீட்ஸ் பிரைட்னஸோட தராங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்குது. டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் ஸ்டைலில் டிசைன் தராங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க, f2.1 ஆப்பர்ச்சரில் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோங்க. பின்னாடி கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க, f1.8 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த், f2.4 அப்பச்சரில் தராங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பேட்டரி தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 10 மேலே ரன் ஆகுது. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Snapdragon 662க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா 11 nm டெக்னாலஜியில் ரன் ஆகுது. Adreno 610க்கான ஒரு GPU தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா UFS 2.2 சப்போர்ட் தராங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 198 கிராம் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணணுமா லான்ச் பண்ணக்கூடாதான்னு, அப்படி லான்ச் பண்ணால் என்ன ப்ரைஸுக்கு எடுத்துகிட்டு வரணும், இதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தோட பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.